மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன் செட் எக்ஸாமுக்காக ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அவங்கள செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம சேனலில் ஒரு மேக்ஸ் 1 மார்க் புக்லெட் போட்டிருந்தோம். அதாவது அதில் 1174 1 மார்க் இருக்கும். நீங்கள் படிச்சிருக்கணும், உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்கன்றது நீங்களே செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக போட்ட புக்லெட் அது. அதில் 1174 1 மார்க் இருக்கும். நீங்களே என்ன பண்ணிக்கலாம், பின்னாடி கீ வச்சுருப்போம். உங்களுக்கு தெரியாததெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம், தெரிஞ்சதை ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை தெரியலன்னு பாருங்கள், எந்தெந்த ஏரியா தெரியலன்னு பாருங்கள், அதுக்கு ரிலேட்டட் வீடியோஸ் அதை ஸ்டடி மெட்டீரியல் வச்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ நீங்கள் எந்த ஏரியா படிக்கணுன்றது உங்களுக்கு தெரிய வரணும், அதுக்காக தான் அந்த புக்லெட் போட்டது. இப்போ என்ன வேடிக்கைன்னா, நியூ கமர்ஸும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கிறவங்களுக்கு, வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ண. புதுசாக வரவங்களுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அவங்கெல்லாம் வந்து இந்த புக்லெட்டில் இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு சொல்யூஷன் கேட்குறாங்க. மெல்ல மெல்ல ஒன்று ஒன்று கொடுக்க ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சொல்யூஷன் போட்டுகிட்டே வரேன். இப்போ இந்த புக்லெட்டில் இருந்து 1-2 வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இது வந்து முழுக்க அந்த புக்லெட், இந்த புக்லெட் தான் அது, இதுதான் அது. இதில் 1004வது 1 மார்க் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி இது ஒன்று தான் இருக்காருன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. போடுவோம் பாருங்கள், அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்களே அதை பார்ப்பீங்க. நல்லா ஒர்த்தாக இருக்குது ஒரு ப்ராப்ளம். இதில் தியரி பார்ட்டும் இருக்குது. தியரி நிறைய ஃபார்முலாஸ், டைரக்ட் தியரம், ஸ்டேட்மெண்ட், டெஃபினிஷன்ஸ் வச்சு கொஸ்டின்ஸும் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா ஒர்த்தாக இருக்குது, நோ டவுட். வாங்கி நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்களே உங்களை செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். லிமிட் n tends to infinity integral 0 to n e power minus t square dt is dash. இந்த நாளில் இது, அதாவது இதனுடைய வேல்யூ என்ன இந்த நாளில் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நான் என்ன செய்கிறேன், முதல்ல இதை எடுத்துக்கிறேன். லிமிட் n tends to infinity integral 0 to n e power minus t square into dt. இப்போது இங்கே இருக்கு இல்லையா t ஸ்கொயர், இதுக்கு வந்து y அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன். லெட் ஒரு சப்ஸ்டியூஷன் செய்கிறேன். y ஈக்குவல் டு டி ஸ்கொயர். டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணிங்கன்னா dy பை dt ஈக்குவல் டு 2t இப்படி வரும் இல்லையா. இந்த dt எடுத்து இந்த பக்கம் இப்படி மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ dy ஈக்குவல் டு 2t இன்ட்டு dt. எனக்கு இங்கே dt தான் என்னன்னு தேவை. ஸோ நான் dtயே கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். அப்போ 2y டிவைடட் பை 2t ஈக்குவல் டு dt. ஓகே, 2y டிவைடட் பை 2 இன்ட்டு டீன்னா இங்கே இதிலிருந்து t கண்டுபிடிச்சிக்கலாம். ரூட் y ஈக்குவல் டு t, ரைட். ஸோ இந்த இடத்துல கொண்டு வந்து அப்படியே டீக்கு பதிலாக ரூட் y போட்டுருங்க, ஈக்குவல் டு dt. இப்போ இந்த ரூட் y நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். ஸோ 1/2 இன்ட்டு y பவர் மைனஸ் 1/2 ஆகிடும், இன்ட்டு dy ஈக்குவல் டு dt. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கொண்டு வந்து எப்போ நீங்கள் வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக லிமிட் சேஞ்ச் ஆகும். ஸோ லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சப்ஸ்டியூஷன் செய்கிறோம், ஆல்ரெடி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் இருக்கும்போது 0 என்னன்னு இருந்தது லிமிட்டு, லோவர் லிமிட்டு, அப்பர் லிமிட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒய்க்கு மாற்றுறீங்க. ஸோ 0 ஸ்கொயர் தான். இப்போ டீக்கு வந்து 0 கொடுத்தீங்கன்னா 0 ஸ்கொயர் 0. இங்கே n கொடுத்தீங்கன்னா டீக்கு n ஸ்கொயர். ஸோ n இருக்கும்போது y வந்து n ஸ்கொயர் ஆகிடுது, இப்படி ஆகிடுது. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம இந்த சப்ஸ்டியூஷன் செய்யலாம். லிமிட் n tends to infinity integral 0 to n e power minus t square into dt is equal to limit n tends to infinity integral 0 to n e power minus t square தான் நம்ம yன்னு சொன்னோம். ஸோ இன்ட்டு dt, இதோ பாருங்கள், இது ஃபுல்லாக dt. ஸோ 1/2 y பவர் மைனஸ் 1/2 dy, இதுதான் dt. ஓகே, இப்போ இந்த 1/2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். இந்த லிமிட் n tends to infinity இங்கே கொடுத்துடலாம். அதாவது n tends to infinity லிமிட் அப்ளை பண்ணுறேன். அப்போ இன்டெக்ரல் 0 to infinity லிமிட் நான் எடுத்துடுறேன். இந்த 1/2 வெளியே எடுத்துடலாம். e பவர் மைனஸ் y இன்ட்டு y பவர் மைனஸ் 1/2 இன்ட்டு dy இப்படி இருக்குது. 1/2 வெளியே வந்துடுச்சு, லிமிட்டும் கொடுத்துட்டேன் n tends to infinity. ஸோ இந்த மாதிரி மாறி நிற்குது. ஓகே, இது கூட 1/2 இன்டெக்ரல் 0 to infinity ஃபஸ்ட் இந்த டேர்ம் எழுதிக்கிங்க, y பவர் மைனஸ் 1/2 e பவர் மைனஸ் y இன்ட்டு dt இன்ட்டு dy, ரைட். இந்த இடத்துல dy இருக்குது, நான் dtன்னு போட்டிருக்கேன், dy. ஓகே, எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் yக்கு மாற்றிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை, சப்ஸ்டியூஷன் நடக்குது. ஸோ dt வந்து இங்கே பார்த்தீங்கன்னா dy தான் மாறி நிற்குது. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். இந்த டேர்ம் அப்படியே இங்கே வந்துடும். சரி, இப்போ என்னென்னா
1/2 integral 0 to infinity y power இதை நான் என்ன செய்கிறேன், -1/2 1/2 -1 அப்படின்னு எழுதிக்கிறேன். e power -y dy. இப்போ 1/2 -1 வந்து -1/2 தானே. ஏன் சார் இந்த மாதிரி எழுதியிருக்கீங்க, என்ன ரீசன்னா இங்கே பாருங்கள். இப்போ ஒரு முக்கியமான ரிசல்ட் சொல்கிறேன் பாருங்கள். இன்டெக்ரல் 0 to infinity y power n minus 1 e power minus y into dy. இது ஒரு கொஷினுங்க, இதுக்கு ப்ரூஃப் இருக்குது, இது தனியாக நான் வீடியோ போடுறேன். இது வந்து காமா n, வெரி இம்பார்ட்டண்ட் அது. அப்போது இங்கே பாருங்கள் 1/2, இதை நல்லா கவனிங்க, n பிளேஸில் 1/2 இருக்கு இல்லையா, இந்த ரிசல்ட் படி. அப்போ காமா 1/2 ரைட், இதோட ஆன்சருங்க, முடிஞ்சுது. இப்போது 1/2, இப்போ காமா 1/2 இருக்கு இல்லையா, இதோட ஆன்சர் √π. காமா 1/2 இஸ் √π. இதுக்கும் ப்ரூஃப் இருக்குது, இதுக்கும் வீடியோ போடுறேன். இது ஒவ்வொன்றுக்குமே ரிசல்ட்டை எப்படி வந்ததுன்னே ப்ரூஃப் இருக்குது, சரிங்களா. ஒன்று நான் போடுறேன். இப்போ என்ன ஆகும்னா இன்ட்டு இதுக்கு வந்து √π. இப்போது அப்படி இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாம். 1 × √π/2 ரைட். இது ஒரு கொஷினாக ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அந்த 1174 இது ஒரு கொஷின் உள்ளே இருக்குது. ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணால் தான் இதுக்கு சால்வ் பண்ண முடியும். இப்போ இதுக்கு என்ன ஆன்சர், √π/2. ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்ட். ஓகே, ஆப்ஷன் டி √π/2. ஓகே, இப்போது இந்த ரிசல்ட்டு நிறைய இடங்களில் யூஸ் ஆகுது, இதுவும் யூஸ் ஆகுது. இது ரெண்டும் சேர்ந்து இங்கே யூஸ் ஆகுது. இது எங்கே யூஸ் ஆகுதுன்னா, இன்னும் பெரிய பெரிய கணக்கெல்லாம் சால்வ் பண்ணுவேன், அங்கே யூஸ் ஆகுது. அப்போ ஒன்றோட ஒன்று செயினுங்க மேக்ஸு. ஒரு ரிசல்ட் ஃபெயில் ஆனால் அதை தொடர்ந்து இருக்கிற அடுத்தடுத்த ரிசல்ட்டும் ஃபெயில் ஆகிடும். ஒரு செயின் மாதிரி இது. ஸோ ஒன்றோட ஒன்று அப்படியே கூட்டிகிட்டே போதுப்பாங்க. சின்ன சின்ன ரிசல்ட்ஸ் வந்து பெரிய பெரிய விஷயங்களுக்கு அப்படியே கோத்து கூட்டிகிட்டே போகும். இப்போ அடுத்தடுத்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். சரிங்க சார், இந்த இன்டெகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் தெரியலனா இப்போ ஒன்றுமே பண்ண முடியாதா, தெரிஞ்சே ஆகணும் அவசியம். ஆமாங்க, பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு உள்ள குட்டி குட்டி விஷயமாக பயன்படுதுங்க. இப்போ பாருங்கள், இந்த குட்டி குட்டி விஷயம் 2 விஷயம் உள்ளே பயன்படுது இல்லை, அந்த மாதிரி இந்த கணக்கே இன்னொரு விஷயத்துக்கு பயன்படுது. அதை நானும் டீச் பண்ணுவேன், பார்ப்பீங்க. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்ட சொல்யூஷன்ஸ்லாம் ஒன்றா அடங்கி ஒரு புக்லெட் செஞ்சுருக்கேன். 8778084541. இது கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புக்கை வந்து ஜெராக்ஸ் பண்ணி உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பிவிடுவோம். வேணுன்றவங்க வாங்கி படிக்கலாம். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.